ஒரு கிராமம். காலை மஞ்சள் வெளிச்சம் மெதுவா வீதியில விழும் நேரம். அடுப்பில் எரியும் மரவட்டியின் சத்தம். அதுக்குள் கலந்த மீன் குழம்பு வாசனை. அந்த வாசனை சாதாரணமில்ல. அது வயிற்றை மட்டுமல்ல, மனசையும் இழுக்கும் வாசனை. இன்று அந்த வாசனை உங்களை ஒரு கதைக்குள் இழுக்கப் போகுது. கவனமா கேளுங்க. ஏன்னா இந்த கதையில் சுவையும் இருக்கு, சதியும் இருக்கு, உண்மையும் இருக்கு. காலை சூரியன் இன்னும் முழுசா எழுந்திருக்கல. ஆனா பாட்டி கடை முன்பு ஏற்கனவே கூட்டம். மரவட்டியின் புகை மேலே எழுகிறது. அந்த வாசனை காற்றோட சேர்ந்து கிராமத்தையே சுற்றுது. இன்று அந்த வாசனை மட்டுமல்ல, ஒரு கேள்வியும் காத்திருக்குது. பாட்டி, நேற்று மாதிரி இன்னிக்கும் கொஞ்சம் அதிகமா ஊத்து. என் மனைவி நேற்று ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இது சாப்பாடு இல்ல, ஆசீர்வாதம்னு சொன்னாங்க. நீங்க வைக்கும் குழம்புல ஏதோ ரகசியம் இருக்கு பாட்டி. மிளகாயா, மஞ்சளா, இல்ல உங்க மனசா? என் வீட்ல நான் எத்தனை தடவை முயற்சி பண்ணேன் பாட்டி. உங்க மாதிரி வரல. நான் உப்பு போடுற அளவுக்கே நீங்க போட மாட்டீங்க. ஆனா உங்க சுவை ரொம்ப ஜாஸ்தி. இது எப்படி சாத்தியம்? உங்க கைதானே வேற மாதிரி. நாங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வரோம் பாட்டி. நாங்க சும்மா சாப்பிட வரல. இங்க நிக்கிற இந்த அன்புக்காக தான் வரோம். நீங்க மகனேன்னு சொல்லி ஊத்துற ஒரு கரண்டி சாப்பாட்டுக்கு நாங்க 2 கிலோமீட்டர் நடக்க தயாரா இருக்கோம். ஒரு கடை, ஒரு பாட்டி. ஆனா அந்த கடை ஒரு உணவகம் இல்ல. அது ஒரு உணர்ச்சி. பாட்டி, நாங்கெல்லாம் சாப்பிடுறோம் சரி. ஆனா ஒரு சந்தேகம் எப்பவுமே மனசுல இருக்கு. உங்க கை பக்குவம் இவ்வளவு அருமையா இருக்கே, அது உங்க மருமகளுக்கு ஏன் வரல பாட்டி? அவளும் இவ்வளவு நாள் உங்க கூட தான் இருக்கிறாளே. ஆமாம் பாட்டி, நாங்க சும்மா கேட்கல. உங்களுக்கு நாளைக்கு வயசாகும். இந்த சுவை யாராவது கத்துக்கணுமே. உங்க மருமகள் கற்றுக் கொடுக்கலையா? இது உங்க கூடயே இப்படியே முடிஞ்சிருமா? எங்க அம்மா சொல்றாங்க, அந்த பாட்டி கைப்பக்குவம் தனியா வந்த வரோன்னு. ஆனா வரோன்னா அத பகிரணுமே பாட்டி. உங்க மருமகளுக்கு கூட கொடுக்கலன்னா அது கொஞ்சம் சுயநலமா இல்லையா? கூட்டம் சும்மா கேட்கல. அந்த கேள்வியில் ஆர்வமும் இருந்தது. சிலருக்கு உண்மையான அக்கறையும் இருந்தது. சிலருக்கு சின்ன சின்ன கிசுகிசுவும் இருந்தது. இப்போ பாட்டி என்ன சொல்லப் போறாங்க? என்னடா நீங்க இப்படி கேக்குறீங்க? நான் என் மருமகளுக்கு சொல்லி கொடுக்கலன்னு யார் சொன்னது? கைப்பக்குவம் கத்துக்கிறது சுலபம்னு நினைக்கிறீங்களா? மசாலா அளவோட மட்டும் அது வராது. அடுப்பின் சூட்டை உணரணும். மீன் வாசனை மாறுற நேரத்தை கவனிக்கணும். அதுக்குள்ள மனசு அமைதியா இருக்கணும். அவளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்பலன்னே இல்லை. ஏன் இப்படி கேக்குறீங்க? யாருக்கு இருந்தா என்ன? என் அத்தை டெக்னிக் என்ன பண்ணாலும் எனக்கு வராது. அது அவரோட வரம். நாங்க எல்லாம் சாப்பிடுறதுலே சந்தோஷம்தான். மருமகளே, நீங்க கத்துக்கணும்னு ஆசை இல்லையா? இந்த ஊரு நாளைக்கு அந்த பாட்டி மருமகள் தான்னு உங்க பேரை சொல்லணுமே. ஆசை இல்லைன்னு யார் சொன்னது? ஆனா சில விஷயம் நமக்காக வராது. அதை வலுக்கட்டாயமா வாங்க முடியாது. அந்த நாள் கூட்டம் சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுச்சு. ஆனா அந்த கேள்வி மட்டும் அந்த வீட்டுக்குள்ள விதையா விழுந்துடுச்சு. ஒரு விதை. பின்னாடி அது என்ன மரமா வளரப்போறது யாருக்கும் தெரியாது. ஆனா எல்லா வெற்றிக்கும் எதிரே ஒரு நிழல் இருக்கும். அந்த நிழல் மெதுவா நகர ஆரம்பிச்சிடுச்சு. எதிர்பக்கம் மாரிமுத்து தள்ளுவண்டி. மாரிமுத்து வண்டியில அடுப்பை ஏற்றி வைத்து வெறுமையா சுற்றி பார்ப்பான். நான் வைக்கிற குழம்புல என்ன குறை? நான் கூட நல்ல மீன்தான் வாங்குறேன். மசாலாவும் சரியாதான் போடுறேன். ஆனா என் கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அந்த கிழவி கடைக்கு தான் போறாங்க. இது நியாயமா? ஒரு தடவை கூட யாராவது வந்து, சரி மமாரிமுத்து, உன் சுவையும் நல்லதுதான்னு சொன்னா எனக்கு தைரியம் வரும். ஆனா இப்படி வெறுமையா நிக்கிறதுல என்ன தவறு பண்ணேன்? பொறாமைன்னு சொல்லறது ஒரு நெருப்பு. அது வெளியில் எரியாது, உள்ள மெதுவா எரியும். ஆனா மாரிமுத்து மனசுல எரிஞ்சது பொறாமையா இல்ல வேற ஏதோவா? அது உங்களுக்கு இன்னும் தெரியாது. மறுநாள் கால பாட்டி காணாம போயிட்டாங்க. கடவாசல் பூட்டிருக்கு. மர அடுப்பும் குளிர்ந்திருக்கு. இது என்ன விஷயம்? பாட்டி ஒரு நாளும் கடை மூட மாட்டாங்க.
நேத்து ராத்திரி யாராவது பார்த்தாங்களா? எங்க போயிருப்பாங்க? அதே நேரம் மாரிமுத்து கடையிலிருந்து வலுவான மீன் குழம்பு வாசனை. இது பாட்டி கை வாசனை மாதிரி இருக்கே. மாரிமுத்து, உண்மை சொல்லு, நீதான் ஏதாவது பண்ணியிருக்க? அப்போ மாரிமுத்து, ஆமா, நான் தான் கடத்தினேன். அப்போ பாட்டி எங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உண்மை சில நேரம் தானாக கத்தாது, அது அழுதுதான் வெளிவரும். இந்த கதையில உண்மை இன்னும் வாய் திறக்கல, ஆனா திறக்கப் போகுது. ராமுவின் சந்தேகம். ராமு அமைதியா எல்லாம் கவனிக்கிறான். மாரிமுத்தன் முகத்துல கோபம் இல்ல, பயம் இருக்கு. ஏன்? வீட்டுக்கு போகும் வழியில அம்மா ஒருத்தரிடம் பேசுறாங்க. இங்கதான் யாரும் எதிர்பார்க்காத திருப்பம். அந்த கிழவிய நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கண் முன்னாடி வரக்கூடாது. வேலை சரியா நடக்கணும். புரியுதா? ராமுவுக்கு மின்னல் அடிச்ச மாதிரி அதிர்ச்சி. ஒரு வார்த்தை, ஒரு குரல், ஒரு சந்தேகம், ராமுவின் உலகம் குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வாழ்க்கையில சில பேரை ரொம்ப நம்பியிருப்போம். அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். ஆனா அவங்களே அந்த தப்ப பண்ணாங்கன்னு தெரியறப்போ, அப்பா, அந்த வழிய சொல்லவ வார்த்தையே இல்ல. ராமுக்கு அப்போ ஒரு சந்தேகம். இவங்க தான் கடத்துனாங்கன்னா அப்ப ஏன் மாரிமுத்தன்னே தான் கடத்தினதா சொல்லணும்? ராமு மாரிமுத்துவ பார்க்க போறான். அண்ணே, நீங்க தான் பாட்டிய கடத்துனீங்களா? இல்ல, நீங்க கடத்தல. உங்கள பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. உண்மைய சொல்லுங்க, நான் இருக்கேன். மாரிமுத்து ரொம்ப அழுகுறான். ஆமா, நான் தான் கடத்தினேன். இல்லப்பா, நான் தான் கடத்தினேன்னு சொன்னேன். ஆனா உண்மை வேற. நேத்து நைட்டு என் கடை ஓடல, சோகத்துல இருந்தேன். அப்ப உங்க பாட்டி தான் வந்தாங்க. மாரிமுத்து நேத்து நடந்ததா சொல்றான். மாரிமுத்து, சோபத்திலே இருக்கே? என் கடை ஓடல பாட்டி. எப்படி வாழ்க்கை நடத்துறது தெரியல. அட பாவி, அதுக்குத்தான் சோகம். வா, என் கைப்பக்குவம் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். மசாலா எவ்வளவு, உப்பு எவ்வளவு, மீன் எப்போ போடணும், எப்போ அடுப்பை குறைக்கணும், இதெல்லாம் மனசால கத்துக்கணும்டா. அப்பா, அவங்க எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனா 2 பேரு என் வீட்டுக்கு வந்தாங்க. நாளைக்கு பஞ்சாயத்துல நான் தான் கடத்தினேன்னு சொல்லணும். இல்லன்னா உன் குழந்தையை கொண்டுருவோம் அப்படின்னு மிரட்டினாங்க. அந்த ஆளுங்க எப்படி இருப்பாங்க? மாரிமுத்து அடையாளங்கள சொல்றான். இவங்க சொல்றது நம்ம அம்மா பேசிட்டு இருந்த ஆளோட அடையாளம் மாதிரியே இருக்கே. அண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். சொல்றான். ராமு வீட்டுக்கு போறான். அம்மா அழுதுகிட்டு நடிக்கிறாங்க. அம்மா, கவலைப்படாதீங்க, யாரு கடத்துனாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அப்படியா? யாரு ராமு? ராமு அப்போ திரும்பி பாக்குறான். அப்பா, இவங்க தான் நம்ம பாட்டிய கடத்தினவங்க. அப்போ அப்பா கோவமா கடத்தினவன அடிக்க போறாங்க. அப்பா, பொறுமையா இருங்க. இவர் கடத்தினவர் தான், ஆனா கடத்த சொன்னவங்க வேற ஆள். அப்படியா? யாரு கண்ணா நம்ம பாட்டிய கடத்த சொன்னது? போதும் அம்மா, நடிக்காதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் பாட்டிய கடத்துனீங்க? ஆமா, நான் தான் கடத்த சொன்னேன். உங்க பாட்டி ஒரு சுயநலவாதி. எனக்கு கைப்பக்குவம் சொல்லிக் கொடுக்கவே இல்ல. இந்த ஊரே அவங்கள பத்தி தான் பேசுது. அவங்க இருந்தா நான் பெரிய ஆளா வர முடியாது. அம்மா, ஒரு நாள் நான் பாட்டிய கேட்டேன், ஏன் அம்மாவுக்கு சொல்லி கொடுக்கலன்னு. அப்ப பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லப்பா, நான் படுற கஷ்டம் என் மருமக பட வேண்டாம். அவ ஆணி மாதிரி உறுதியாக இருக்கட்டும். உச்சக்கட்டம் அழுதுகிட்டு உட்கார்றாங்க. ஐயோ, நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன். அந்த நேரம் மெதுவா பாட்டி நடந்து வர்றாங்க. அத்த, என்ன மன்னிச்சுடுங்க, நான் தப்பா நினைச்சிட்டேன். பிள்ளை தப்பா நினைச்சா அம்மா மன்னிக்கணுமே. கைப்பக்குவம் மட்டும் இல்ல, மனப்பக்குவமும் கத்துக்கணும். ரங்க ராமு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் மாரிமுத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வைக்கிறான். அண்ணே, என்னைய மன்னிச்சிருங்க.
என் சுயநலத்துக்காக நான் உங்கள பயன்படுத்திட்டேன். பொறாம மனசுல வந்தா அன்ப கூட கெடுத்துரும். ஆனா உண்மை வெளிச்சம் வந்தா உறவுகள் மீண்டும் சேரும்.